இதில் கொள்ளு ரசம் கொள்ளு குழம்பு வச்சு காமிக்கிறேன், நீங்கள் அது மாதிரி வையுங்க. 1/4 கிலோ கொள்ளு போடுறேன், 8 தக்காளி போடுறோம் தண்ணியில். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் நேரம் 5 விசில் விட்டா 5 விசில் விட்டோன்னு நல்லா வெந்துருச்சு. ரசத்துக்கு பாதி எடுத்துக்கலாம். கொள்ளு தண்ணி எடுத்து ரசத்துக்கு எடுத்துக்கலாம். கொள்ளு ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கு அரைச்சி புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அளவாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அதில் போட்டுக்கலாம். ரசம் செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். கடுகு, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய். கலக்கி வைத்த ரசத்தை இதில் ஊற்றலாம். போய்ட்டு மெதுவாக ரசத்தோட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரசம் வச்சுருக்கிறேன் அடுப்பில். ரசம் கொதிக்குங்க, கொதிச்ச பிறகு எடுத்து ஊற்றிட்டு நல்லா இருக்குங்க.